வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேதநெறி தழித்தொங்குமுகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை மொழிய புனிதவாய் மணந்துள்ள சீதவள வயற்புழை திருஞான சம்பந்தன் பாதம் மறந்து எல்லாம் வல்ல அங்கேயர் கண்ணி உடனான செந்தமிழ் சொக்கன் திருவள் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நம்முடைய இந்து மதம் 6 மதத்தை ஒருங்கிணைந்த ஒரு மதம். ஷண்மதம், காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், சௌரம். அந்த வகையிலே இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இந்த மாதிரி ஒரு அமைப்பு 32 வருடத்திற்கு ஒரு முறை வரும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இன்றைய சங்கடகர சதுர்த்தியில் என்ன விசேஷம்? உத்தராயணத்தினுடைய முதல் சங்கடகர சதுர்த்தி. உத்தராயணத்தினுடைய சரியான 4வது நாள் வெள்ளிக்கிழமை, மகம் நட்சத்திரம், சந்திரோதயத்தின் போது பூர நட்சத்திரம். ஸோ சூரியன், சந்திரன் சிம்மராசியில் இருக்கான், சூரியன் மகர ராசியில். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு நமக்கு 32 வருடத்திற்கு ஒரு முறை வரும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன செய்யலாம்? ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு விளக்கேற்றணும். சிம்பிளாக. அது 32 வருஷத்துக்கு நமக்கு வேலை செய்யும். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பிள்ளையார் வச்சுருக்கோம். அதனால் போய் ஒரு விளக்கேற்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் கூட, யாருக்கு அந்த கொடுப்பினை இருக்கிறவர்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த விளக்கை ஏற்ற முடியும். ஒரு வருஷம் என்னுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு வருஷம் வந்துடுது. வருஷம் தெலுங்கு வருஷ பரப்பு தான் கணக்கு. தெலுங்கு வருஷ பரப்பு என்னைக்கு பிறக்கிறதோ அந்த கிரகம் தான் ராஜா. தமிழ் வருஷ பரப்பு என்னைக்கு பிறக்கிறதோ அந்த கிரகம் தான் மந்திரி. நான் அப்போ நிறைய புஸ்தகம் இந்த வருஷ பலன் தான் யார் என்ன சொல்கிறாங்க. என்னுடன் பணிபுரிகின்ற ஒரு சகோதரி கேட்டாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது? அவங்களும் சிம்மராசி, நான் பூர நட்சத்திரம், அவங்க மகா நட்சத்திரம். இப்போ நான் சொன்னேன், நான் புஸ்தகமே வாங்கலாமே, ஏன்னா சந்திராஷ்டம நாளில் மாதம் பிறக்கிறது, வருஷம் பிறக்கிறது. ஸோ வருஷம் பூரா சந்திராஷ்டமம் தான், இதை ஏன் நம்ம வாங்கி பார்க்கணும்? இந்த மாதிரி மாதத்துக்கு 2 நாள் சந்திராஷ்டமம், எல்லா நட்சத்திரத்துக்கும், எல்லா ராசிக்கும். நான் சிம்மராசினா எனக்கு மீனராசி சந்திராஷ்டமம். இந்த ஒரு நாள், இன்றைய தினம், ஒரு பிள்ளையாருக்கு விளக்கு போடுவதன் மூலமாக 32 வருஷம் சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் பலசுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன் நாம் செய்யக்கூடாது? ஆகவே யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, யார் யாரால் முடியுமோ அவர்கள்லாம் அருகாமையில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு இந்த சுக்கர சங்கடகர சதுர்த்தியினுடைய பலனை பெற வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமான பிள்ளையார் கோயிலுக்கு யாருக்காக போகணும் அப்படின்னா, திருச்சியினுடைய பிள்ளையார் கோயில், நன்றுடையான் விநாயகர்,
கீழப்புலிவால் ரோட்டில் இருக்குது. அதுதான் திருச்சியினுடைய ஆதி விநாயகர். ஞானசம்பந்தர் அங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு தான் அப்படி பார்த்துருக்கார். அந்த மலையே யானை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் நன்றுடைய யானைன்னு பாடினார். அதுவே அந்த கோயிலினுடைய பெயராக வந்துவிட்டது. இல்லை, திருவானைக்காவலிலிருந்து கல்லணை போகிற வழியில் திருப்பாற்றுறை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே பிள்ளையார் சோமாஸ்கந்தமூர்த்தி, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போக முடிந்தவர்கள் போகலாம். இல்லை, திருவையாறு பக்கத்தில் இருக்க கணபதி அகரத்துக்கு போகலாம். இல்லை, திருவலம்சுழி கபர்தீஸ்வரர் திருக்கோயில், இந்திரன் கடல் நுரையால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோயில். அந்த கோயிலில் மருத்துவ லிங்கம் இருக்கிறது, தனலிங்கம் இருக்கிறது, தபசு நாச்சியார் இருக்கிறது. அந்த மருத்துவ லிங்கத்துக்கு யாரோ ஒரு விளக்கு போடுகிறார்களோ அவர்களுக்கு மருத்துவ செலவு குறையும். தனலிங்கத்துக்கு யார் விளக்கு போடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு தடையில்லாத செல்வம் வந்து சேரும். தவசு நாச்சியாருக்கு யார் விளக்கு போடுகிறார்களோ அவர்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் தீர்ந்துவிடும். அதே கோயிலில் ஒரு காளி இருக்குது. நாம் படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் வேலை பார்க்குறோம் இல்லையா? சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பான், டேட்டா என்ட்ரி பண்ணியிருப்பான். திருப்பள்ளி படிச்சிருப்பான், டிராயிங் போட்டுருப்பான். இந்த மாதிரி படித்த படிப்புக்கு சரியான வேலை இல்லாமல் ஏதோ நம்மளுடைய ஜீவனத்துக்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் தான் போய் அந்த காளிக்கு ஒரு விளக்கு போட்டான்னா அவனுடைய படிப்புக்கு தகுந்த, அவனுடைய யோகிதாம்சத்துக்கு தகுந்த சம்பளத்தோட, சிவில் இன்ஜினியரிங்னா ஏதோ நான் இப்போ 3rd கிளாஸில் பாஸ் பண்ணுவேன், 2nd கிளாஸில் பாஸ் பண்ணல, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவாங்க கூட சரியான வேலை கிடைக்கல. அந்த மாதிரி டிஸ்டிங்ஷனில் வேலை பாஸ் பண்ண ஒருத்தனுக்கு எல்என்டி மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். அவ்வளோ விசேஷமான அந்த கோயில். சுவாமிமலைக்கு நாம் போகிற அளவுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போகிறாமான்னா இல்லை. அதனால் யார் யாரால் முடியுமோ அவர்களெல்லாம் அந்த திருவலஞ்சூழிக்கு போய் அந்த சுவேத விநாயகரை தரிசித்து பலன் பெற வேண்டுகிறோம். இல்லை, என் பையனுக்கு படிப்பே வர மாட்டேங்கிறது, இல்லை எனக்கு வந்து எந்த போனாலும் இடிக்கிறது அப்படின்னா திருப்பரம்புயம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குடம் குடமாக தேனை அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சொட்டு கூட வெளியில் வராது, எல்லாம் உள்ள போயிடும். பிரளயம் காத்த விநாயகர்னு பேர். நமக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரளயத்தையும் அவர் அபிஷேகிப்பார். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம். இல்லை, மேல மருத்துவக்குடின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, விருச்சிக ராசி கோயில். அது மகாகணபதியினுடைய தோள்பட்டையில் தேள் இருக்கும். இன்றைக்கு பஞ்சாங்கத்தினுடைய பஞ்சாங்கத்தின் இன்றைய நடைமுறை எல்லாமே அந்த மேல்மருவத்தூர் பஞ்சாங்கத்தினுடைய கணக்கு வழக்குகள் பிரகாரம்தான் கணிக்கப்படுகிறது. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். யார் யாரால் முடியுமோ அவர்களெல்லாம் போய் இந்த கோவிலில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு விளக்கு போட்டு அவர்கள் இந்த சுக்கர சங்கடகர சதுர்த்தியை கொண்டாட வேண்டும். அவர்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேற எல்லாம் அல்ல சுகந்த குந்தல் அம்பாள் சமேத கல்யாண மாதுர்பூதேஸ்வரரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய சங்கல்பம். ஓம் ஷஷ்பத்ராபதன்யே பதவ்யோ சப்ரம் சாபதன்யோத தேசாந்திராய தன்ய கிருபே
नहं शबिदयप्रनन्यो ददस्यान्द्रायदन्यकृपणेयो वदस्याः माशीनर्नबिदेव दस्यो वद्रन्नादेभ्यः समनो वदन्यात्रायदन्यकृपे अहरं सबिदेव दस्यान्द्रायदन्यकृपणेयो वदस्यः प्राण्याददेशो नहं सुदेवदप्रन्नबिदेव दस्यान्द्रायदन्यकृपणेया आशेरदस्यो हरिः ओं शुक्लाम्बरधरं सस्यवनं सदुभ्य प्रसन्नवनन्दाय सर्वगुणं शान्ति ओम ओम नमो वात समस्त दूरचत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थ शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मण अदिवराते सेदुवरा कल्पे वैवस्वतमन्वन्त्रे अष्टादिबली मे जम्बूद्वीपे वादवृषभरकण्यलोको दक्षिणे वाते दण्डकारिण्ये सखाप्ते अस्मिन्नोत्तमाने यावकालिके शान्तमाने न प्रभवादि षष्ठि संवत्सराणां मध्ये क्रोधनाम संवत्सरे उत्तरायणे हेमन्त ऋतौ मोहरामासे कृष्णपक्षे चतुर्थस्यां शुभदिव्यां महानक्षत्रयुक्तायां खवालयुक्तायां शुभनक्षत्रशुभयोगशुभकर्णय भग्नविशेषणवशिष्टायामस्यां शिवशकोत्तोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्रसिंहरासौ जातस्य स्वामिनाथशर्मन् कृत्या नक्षत्रशवरासौ जातस्य पौण्ड्राजनमदेशस्य ज्येष्ठानक्षत्रविजयरासौ जातस्य मणिमेघनानामदेशस्य मृगशीलानक्षत्रमिथुनरासौ जातस्य बालमुरुगन्नामधेयस्य उत्तरवर्षोदानक्षत्रमीनरासौ जातस्य दिलकुमारनामधेयस्य पूर्वाषाढानक्षत्रधनुसरासौ जातस्य महेन्द्रनामधेयस्य उत्तरफल्गुनी नक्षत्रकन्यारासौ जातस्य सुब्रह्मण्यनामधेयस्य ज्येष्ठानक्षत्रवृश्चिकरासौ जातस्य चित्रानामधेयस्य ज्येष्ठानक्षत्रवृश्चिकरासौ जातस्य हिन्दुसुब्रह्मण्यन नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन नामधेयस्य पुनर्वसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कोकिलामणि नामधेयस्य यजमानशोषोदन्यत्रायदन्यकृपेवदस्याः अषप्रदन्यादेशान्तरायदन्यकृपेवदस्यो वर्धनन्नादेभ्यः समनो वदन्यात्रायदन्यकृपे नहरं सुदेवदस्यान्द्रायदन्यकृपेनाभ्यान्तरदेवदभ्योन्नतमदेशान् शिखेयामदभ्योन्नतमदेशान्द्रायदन्यकृपान्द्रायपदभ्योन्नतदेवदभ्यो नहरं सविदेवदस्यान्द्रायदन्यकृपमेया वदस्या